முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் தாடி கட்டணும் அப்படின்னு அவர் மணிவண்ணன் வந்து சொல்லுவார். இருந்தாலும் நாங்கள் விஜயகாந்த் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணது. ஏன்னா 2 பேருமே முரட்டுத்தனமாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். அந்த படம் பண்ணும்போது அடித்தடி ஃபைட்டில் இருக்கும்போது எனக்கும் அவருக்கும் நடுவில் ஒரு ஷார்ட் அப்போ மனசாபாயிடுச்சு. என்னென்னா என் செப்பல் அவர் கழுவுற மாதிரி அது வந்து ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இது யாருக்கு சூட் ஆகும் கரெக்டாகும் போது வில்லன் நடிகரில் யார் பண்ணலாம் அப்படின்னா எல்லாருமே வந்து சஜஷன் பண்ணது பொன்னம்பலம் அப்படின்னா அது அங்கே மட்டும் இல்லை, தேட்டர் ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, வீட்டில் எங்கள் வீட்டில் யாரும் பேசலை. ஐயோ, என் பொண்ணு பையன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவ்வளோ கேவலமான ஆளை என் புருஷன் எப்படியே அடிக்க தான் போகிறாங்க, எப்படின்னு வெறுப்பேற்றுறமே ஆடியன்ஸை அடிக்கணுன்ற எண்ணம் கொண்டு வந்தால் தான் பொன்னம்பலம். சரி என்ன தான் நெக்கலாக பண்ணால் நல்லா நெக்கலாக பண்ணலான்னாங்க. பார்த்தேன் பக்கம் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது, அது வச்சுட்டு பாயிட்டு கேள்வியே இனிமேல் வந்தால் லேட்டாக தான் வரணும் அப்படின்னு. அது நல்ல ஆடியன்ஸுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. நாளைக்கு மாறிக்கிட்டு போயிட்டு வரும்போது லேட்டாக தான் வரணும். சினிமாவில் எங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய ஆள். இன்றைக்கி நான் சம்பாதிக்காமல் சொத்து இருந்தாலே இன்றைக்கி எப்படி ஒரு 600 கோடி இருக்கும் எனக்கு. உங்களுக்கு உங்கள் அப்பா ஆமாம், பூந்தமல்லியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, முத்துராமன், தயாரிஜா எல்லாருக்கும் சம்பளம் எங்கள் அப்பா தான் கொடுப்பார். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, இதுதான். அதனால் சொல்லலாம் பேசலாம். நான் கூட சின்ன வயசில் தண்ணி அடித்தேன், இப்போ சொல்கிறேன் நான் சாப்பிடாதேன்னா சொல்கிறது யோகிதில் இருக்குது. GRT Jewelers. Meenakshi Medical College, Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAAC. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. அப்புறம் விஜயகாந்த் சார் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. சொல்லப்போனால் பானஸ்ராஜ் நிறைய படங்கள் இல்லாமல் பெரிய மருது படத்தில் வந்து ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் இருக்கும். வந்து நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, உங்களை எழுப்பி வந்து அவர் சண்டைக்கு கூப்பிடுவார். சண்டை முடிஞ்சு போகும்போது நீங்களும் அவர் வெட்டுறதுக்கு போவீங்க, ஆனால் அவர் பின்னாடி திரும்பி நடந்ததுக்காக நீ அந்த தோல்வியை ஒத்துப்பீங்க. ஸோ விஜயகாந்த் சாருக்கும் உங்களுக்கு உங்களோட உறவு எப்படிப்பட்டது? பெரிய மருது வந்து உண்மையிலே அது ஒரு சிறப்பான படம் மட்டுமல்ல, அந்த சேலஞ்ச் ஃபைட் அது. இதில் என்னென்னா எல்லாமே சேலஞ்சாக நடந்துச்சு அந்த படத்தில். முதல்ல ப்ரொடியூசரை பார்த்தீங்கன்னா சங்கிலி முருகன். ஓகே. அவர் எப்படின்னா பிரம்மா மாதிரி 18, 19 இந்த சீன், 20, 21 அந்த சீன் அப்படின்ட்டு பிரம்மா மாதிரி எழுதி வச்சுருவார். ஒரு நாள் தள்ளி போனால் கூட முடிஞ்சு போத கதை. எடுத்த வரைக்கும் போதையா, அடுத்த நாள் மாற்றிடுவார். இல்லைங்க 2 சீன் தான். அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர், கனமான ப்ரொடியூசர். மதியான நேரத்தில் பேட்டா கிட்டெல்லாம் கொடுத்துருவார். ஓகே. அவர் சொல்லுவார் சாயந்தரத்துக்கு தான் கொடுக்கணும், அது முன்கூட்டியே கொடுத்தா என்ன ஆகிட போகுது, பாதியில் ஓட்டிட போகிறீங்க. அதனால் இப்போ எதுக்கு அந்த நேரத்தில் உட்காந்துன்னு எல்லாரும் பரவுறோம். சாப்பிட்டோன்னு கொடுத்தோன்னே சாப்பாடை போட்டு துட்டை கொடுத்தோன்னே சந்தோஷமாக பாக்கெட்டில் வச்சுட்டு போவீங்களா என்ன அப்படின்னு. மதியான நேரத்துக்கு ஒரு லஞ்சிலே கொடுத்துருவாருங்க சம்பளத்தை. அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரை, அதாவது இருக்காங்கண்ணா எல்லாம் ப்ரொடியூசரை குறை சொல்ல, அதாவது அந்த ஒரு லேட்டாக கொடுக்க வேண்டிய பாரத்தை அதெல்லாம் பொருட்படுத்தாமல் சீக்கிரமாக ஒன்று அவங்களுக்கு நல்லது பண்ணிடுறேன். மதியான நேரத்தில் கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. கூட ஒரு அரை மணி நேரம்னா கூட ஏன்னா பேட்டை வந்துருச்சு முன்னாடி காசு வந்துருச்சு அதனால. அந்த மாதிரி அதில் அந்த சேலஞ்சு ஃபைட் அது உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு டஃப் ஃபைட்டு. விஜயகாந்த் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணது. ஏன்னா 2 பேருமே முரட்டுத்தனமாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். அவரே அந்த படத்தில் முரட்டுத்தனமாக தான் இருப்பார். அந்த ஹேர் சரி மிஸ் அதெல்லாம் சரி. ஸோ அந்த படம் பண்ணும்பொழுது அடித்தடி ஃபைட்டில் இருக்கும்போது எனக்கும் அவருக்கும் ஒரு நடுவில் ஒரு ஷார்ட் அப்போ மனசாபாயிடுச்சு. ஓகே. என்னென்னா ஒரு படத்தில் ஜாக்கி சான் படத்தில் அந்த ஃப்ரண்ட்டு ஸ்டமக் ஷாட் அடித்து கால் வந்து கரெக்டாக மண்டையில் அடிக்கிற மாதிரி. எனக்கு வந்து மண்டையில் அடிப்பட்டால் நம்மளுக்கு இயற்கையாகவே சின்ன வயசுலேருந்து, ஏன்னா டீச்சர் என்னை தலையில் கூட்டும்போது திருப்பி அடிச்சிட்டேன் நான். ஓகே. மண்டையில் யாருன்னா அடிச்சுட்டேன். ஆமாம், அது அப்போத்துலேருந்து அது என்னன்னு எனக்கு தெரியாது. மண்டையிலும் யாருன்னா அடிச்சிட்டாலோ அதே மாதிரி கட்டை எடுத்தாலும் மண்டையில் அடிக்கிற சீனா ஒத்துக்க மாட்டேன். அது டம்மி கட்டையெல்லாம் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிட்டோம். அந்த படத்தில் என்ன ஆச்சு, ஒரு டேபிள்லேருந்து ஸ்டமக் ஷாட் அடிச்சு
என் தலையில் வந்து கால் அடுப்படும் அப்படின்னு விழணும், இன்னும் மண்டையில் அடிச்சு விழணும். நான் பல முறை யோசிக்கிறேன், தலைவா மாற்றிடலாம் தலைவா. ஏன்னு சொன்னால் அந்த ஷூவை பார்த்தது எனக்கு பாதி பயமாகிடுச்சு. ஏன்னா இத்தனை கடி கனம், அந்த பறக்க நடக்கணும்னு சவுண்டு வரணுன்றதுனால ரஃப் அண்ட் டப்பாக வச்சுருந்தாங்க, ஃபுல் லெதர் ஷூ. நான் மண்டை காஞ்சிட்டேன், ஐயோ என்னடா இந்த ஷார்ட்டுன்ட்டு. இல்லை படாது பார்த்து பண்ணலான்னாங்க. மாஸ்டர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு, அசிஸ்டண்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு, டைரக்டர் ஒரு பக்கம், விஜயகாந்த் சாரம் வந்து இல்லை பார்த்து பண்ணியில் ஒன்று கெடுபடுது மெலு போடாமல் பண்ணுறேன்னு அப்படின்னாரு. தலைவரை எனக்கு அது ஆக தலைவா. நான் என்ன நினச்சாலும் அந்த மாதிரி தான். ஓகே, கரெக்டாக வந்து டாக்டர் மண்டையில் நங்குன்னுச்சு. நம்மளுக்கு அப்படியே ப்ரெஷர் தும்முன்னு ஏறி போச்சு. பயங்கர கத்திட்டேன், என்ன கத்துனேன்னு எனக்கே தெரியாது. கத்திட்டு அப்படியே இப்போ உட்காந்தா தோல் மேலே கையை போட்டு உடனே பேக்கப் அப்படின்ட்டு நான் பேக்கப் சொல்கிறேன். நீங்கள் சொல்லிட்டீங்களா? ஓகே. அவர் பார்த்தாரு, அனுப்பிடலாம் சொல்லிட்டு கூட வந்து ரூமில் விட்டுட்டு நான் சாப்பிட்றதே தெரியும் அவருக்கு. ஓகே. அது ஒரு பாட்டில் கொடுத்துரு. இல்லை அது கடைசியில் வச்சுருக்கலாம், ஏன் இது பண்ணிட்டீங்க? இல்லை கடைசியில் வச்சுருந்தாலும் இதேமாதிரி வந்து ரூமில் உட்காந்துட போகிறேன். கரெக்டாக 11:30 மணி இருக்கும், லஞ்சு கூட விடுறதுக்கு முன்னாடி. ஓகே. சிசி பரவாயில்ல ஷீன் மாற்றிக்கிறேன்ட்டார். நீட்டாக சங்கிலி முருகன் வந்து உட்காந்துட்டார். ஐயோ இன்றைக்கி முடிச்சாலும் அதெல்லாம் தெரியாது, நாளைக்கு விஜயகாந்த் சொன்னார். அவன் வர்றதே பெரிய விஷயம், அவன் கூட்டு இவ்வளோ அவன் ஒழுங்காக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி போகலாம், இதெல்லாம் ஃபைட்டு கெட்டு போயிடும், இன்றைக்கி விட்டுருங்க மற்ற சீன் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு எனக்கோசரம் அட்ஜஸ்ட் பண்ணி வேறு சீன் எடுத்துகிட்டு மறுநாள் ஆப்டியில் முடித்தோம். ஆமாம், ஆனால் கஷ்டப்பட்டு பண்ணேன், ஏன்னா முதுப்படாமல் பண்ணணும்போது வித் ஜிம்னாஸ்டிக் கூட பண்ணுவேன் அது. ஸோ அது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம். சேம் ஆனஸ்ட் ராஜும் அதே மாதிரி அந்த எப்படி ஃபைட் பண்ணணும் அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். இதில் ஒரு வித்தியாசமாக இருக்கும், அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். சூப்பர். ஆமாம், அது நல்லா ஒரு பில்டப்ஸ்லாம் நிறைய இது பண்ணிவிட்டு இந்த முத்து படத்தில் அந்த மாட்டு கொம்புலாம் வச்சு வரும்ல, அந்த மாதிரி காரில் இப்படி உட்காந்துட்டு அப்படி வர்றது. ஸோ விஜயகாந்த் சார் என்னும்போது நம்மளுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்து நம்மளுக்கு அவருக்கு அவங்க ரசிகர் மன்றத்திலே வந்து ஒரு காட்சி தவசி படம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம் சார். அதில் என்ன ஆச்சு எனக்கு தெரியாது, அவங்க சொன்னது. அந்த டீமில் மேக்கப் மேனு சூத்ராஜின்னு இருப்பார், அவர் ராஜேந்திர அண்டு டிரைவர், அவங்க டிரைவர் அவரும் எல்லாம் சேர்ந்து, ஏன்னா அப்போ அவங்கெல்லாம் ஒன்றா அண்ணன் மாதிரி தான் இருப்பாங்க அவர் டீமே. ஸோ என்ன நடந்ததுன்னா தவசி படத்தில் நம்ம போடும்போது செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து சொன்னார், இந்த படத்தில் வேறு வில்லன் நடிகர்களை வந்து தேர்ந்தெடுக்கலாம் தான் இருந்தோம், ரசிகர் மன்ற தலைவர்கள் இருக்காங்கல்ல அவங்கள கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சாங்களாம். நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை அந்த மாதிரி. இது அந்த கேரக்டருக்கு யாரை போடலாம்? நான் கேட்டேன், ஏன் இந்த கேரக்டருக்கு என்ன தேர்ந்தெடுக்கணும், இதுக்கு ஒரு செலெக்ஷன்றது ஏன் என்னன்னு. அப்புறம் தான் சொன்னாங்க, படத்தில் என்ன கேரக்டர்னா என் செப்பல் அவர் கழுவுற மாதிரி. அது வந்து ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. திருப்பி நான் எப்படி என்ன அடிக்கும்போது அவருக்கு செப்பலை நான் கழுவ போகிறேன், அது வேறு விஷயம். ஸோ அந்த மாதிரி இது யாருக்கு சூட் ஆகும் கரெக்டாகும் போது வில்லன் நடிகரில் யார் பண்ணலாம் அப்படின்னா எல்லாருமே வந்து சஜஷன் பண்ணது பொன்னம்பலம். அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக வச்சு அவர்கிட்ட போய் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் எல்லார்கிட்ட. இல்லை பொன்னம்பலம், இது நான் எடுக்கல முடிவு, உண்மைதான் அது அவங்க சொன்னது. ஏன்னா எல்லோரும் வந்து ரசிகர் மன்ற தலைவர்லாம் எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் அந்த கதை வந்து இப்படி இருக்குது, யாரை போடலாம் அந்த ஷாட் மட்டும் சொல்லி கேட்டிருக்காங்களாம் ஒரு ரசிகர் மன்ற தலைவர்களை கூப்பிட்டு. அப்போ எல்லாரும் வந்து என்ன சஜஷன் பண்ணி என்ன சொன்னாங்க. அப்போ அதில் ஒரு பெருமானம் இருந்தது. சரி, ஒரு விஷயம் இல்லை. ஆமாம், இது வந்து ஒரு கேரக்டருக்கு சூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அந்த படத்துக்கு. ஏன்னா அந்த சீனில் வந்து ரொம்ப வெறுப்பேற்றுவேன். ஆமாம், அது வேறு அந்த பொண்ணு ஊமை பொண்ணை வந்து ரொம்ப படாத பாடுபடுத்துவேன். அது அங்கே மட்டும் இல்லை, தேட்டர் ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, வீட்டில் எங்கள் வீட்டில் யாரும் பேசலை. என் பொண்ணு பையன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இவ்வளோ கேவலமான ஆளா என் புருஷன். எங்கள் வீட்டில் ஐயோ ஒரே ஒரு வாரமாக பேசலை. எனக்கு தெரியாது ஏன் இவங்க பேசல, படத்தை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து என் ஃபேமிலியில் நானும் ஒய்ஃபெல்லாம் போய் படம் பார்த்தது ஒரு படம் நினைக்கிறேன் இந்த ஒரு 28 வருஷத்தில். ஓகே, என்ன படம்? அந்த உள்ளத்தை அழித்தான ஒரு படம். ஓகே, அந்த படத்தை. ஓகே, அதுக்கப்புறம் நாங்கள் சினிமாவை பார்த்ததில்ல. அவங்களோட சிஸ்டரோட சேர்ந்து ஒரு 2-3 படம் பார்த்துருப்பாங்க. அதில் இந்த படம் என் ஃபேமிலியோட இட்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க.
பார்த்துட்டு வந்து எல்லாம் முறைக்கிறாங்க. நீங்கள் ஷூட்டிங்கில் 4 பேர் எதிர்க்கவே இப்படி நடிக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மோசமான ஆளாக இருப்பீங்கண்ணா. அது சரி, இப்படிலாம் கற்பனை வேற மாதிரி போயிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப ஒரு பாவம் பரிதாபமாக இருக்க ஒரு கேரக்டர். அது இப்போ ஒரு புழுவை நசுக்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப மொட்டத்தனமான சீன் அது. எனக்கு படம் பார்க்கும்போது எனக்கே தலையை முடிச்சிருந்தேன். ஏன்னா ஃப்ரேம் நான் பார்க்கல, படத்தை பார்த்தவொன்னே தான் எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. இப்போ எவ்வளோ பேர் நம்மளை சாப்ப விட்டுருப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அடிக்கும்போது நல்லா போடு கொத்து குத்துன்னு அதெல்லாம் வருது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி அந்த கால் கழுவுற சீனு அதெல்லாம் வரும்போதெல்லாம் அப்பா கேரக்டர் அதை பார்க்குறது அவ்வளோ நல்லா ஃபேமிலி சப்ஜெக்ட் நல்லா அந்த படம் அந்த மாதிரி விஜயகாந்த் சாரோட நிறைய அனுபவங்கள். இது ஒரு படம் இல்லை, கூலிக்காரன்லேருந்து பண்ணுறேன். ஆமாம், அந்த படம் கூலிக்காரன்னு சொல்லிட்டு 86 வந்து பாருங்கள், அந்த படத்துக்கு கூட நான் பண்ணியிருக்கேன். ஆமாம். அதுக்கப்புறம் சத்திரியன் படத்தில் தான் ஒரு ரயில்வே ட்ரெயின் உள்ள ஒரு ஃபைட் வரும். அப்போ எப்படின்னா நான் ஒரு மொட்டத்தனமான ஆள்னா ஸ்டண்ட்லேயே வந்து ஒரு யாருக்கும் ஒரு தலையை வணங்க மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டு, என் விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது, அடுத்தவங்க விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். யாரும் ஆட்சினாலும் பஞ்சாயத்துக்கும் போக மாட்டேன், நானும் எந்த சண்டைக்கும் போக மாட்டேன், வம்புக்கு போக மாட்டேன். அப்போ நான் போய்ட்டு அப்படியே தம்முலாம் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். அப்போ விஜயகாந்த் சார் கேட்டுக்காரு, யாரும் கிராக் மாதிரி, ஏன்னா ட்ரெயின் வாடகை எடுத்தாச்சு, யாரும் இல்லை, ஃபைட்டர்ஸு நாங்கள் தான் இருக்க நைட்டு இதில். ஸோ அப்போ எனக்கு ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருந்தது. இப்போ கிடையாது. இப்போ விட்டுட்டீங்க? அப்போ ஆமாம். அப்போ அவர் கேட்டார், பாட்டோன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க, இல்லை ஃபைட்டர் நல்ல ஃபைட்டர் அவர், குரூப் ஃபைட்டில் போட்டிருக்கோம். அப்போ குரூப் ஃபைட்டில் பண்ணியிருப்பேன் ட்ரெயினில். ஓகே. அதே சத்திரியன் படத்தில். ஓகே. அப்புறம் சஜஷன் பண்ணியிருக்காரு, என்ன யோசனை பண்ணாங்க தெரியல, கூட இருக்கவங்க யார் என்ன சொன்னாங்க தெரியல. அந்த மொட்டை அடிச்சுட்டு பூக்கடையில் ஃபைட்டு, ஓப்பனிங் ஃபைட்டு, சரி இவரை எப்படியாச்சும் யூஸ் பண்ணணும், எல்லாரும் சொல்கிறாங்களே ஃபைட் ரொம்ப நல்லா பண்ணுவாருன்ட்டு, இவனை யூஸ் பண்ணி ஆகண்டான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. திடீர்னு பார்த்தா சத்திரியன் படம்னா அது என்ன, நான் வேறு ஏதோ படம் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அதில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸோடு வருவார், நாங்கள் ட்ரெயினில் ஃபைட் பண்ணும்போது நார்மலாக தான் இருந்திருப்பார். சரி இது வேறு படம் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா ரெண்டும் ஒரே படம். ஏன்னா திங்க் பண்ண முடியாதுல்ல, ஒரே படத்தில் எப்படி நான் 2 வேஷம் பண்ண முடியா. அதுவும் ஃபைட்டராக இருந்தது. அப்போ மொட்டை அடிச்சு பண்ணுறேன். ஃபைட்டில் முடிச்சுட்டு அப்புறம் தேட்டரில் படம் பார்க்குறேன், அந்த சீனை வருது இந்த சீனை வருது, இன்னும் ஒரே நேரத்தில். ஸோ அவர் தேர்ந்தெடுத்த விதம் பாருங்கள், இவன் வந்து இதை சாதிக்க முடியுன்ற ஒரு தேர்ந்தெடுக்கிற ஒரு நல்ல ஐடியா உள்ள ஒரு மனிதராக வந்திருந்திருக்காரு. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் இருக்கும். அதாவது யார் நோட் பண்ணுறது, யார் என்னென்ன பண்ணுறாங்க, யார் எந்த கேரக்டர் நல்லா பண்ணுறாங்க, யார் நல்லா ஃபைட் பண்ணுறாங்க, இதெல்லாம் ரொம்ப யோசித்து ஆலோசனை பண்ணி கரெக்டாக போடுறாரு. அந்த படம் நல்லா சிறப்பாக போச்சு, சத்திரியன். அதுவும் அந்த வில்லன் நல்லா மலையாள ஆர்டிஸ்ட் திலகன் தானே அவர், திலகன். ஆமாம், அது பிரமாதமாக நடிச்சிருப்பார். படமே ஒரு அருமையான படம். போலீஸ்க்கெல்லாம் ஒரு உணர்ச்சிகரமாக எப்படி வால்டர் வெற்றியில் அமைஞ்சதோ அதே மாதிரி அந்த படம் அது சத்யராஜ் சாருக்கு எப்படி அமைஞ்சதோ வால்டர் வெற்றியில், அதே மாதிரி சத்திரியனில் வந்து நல்லா போலீஸ் கேரக்டருக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயங்கள். இப்போ விஜயகாந்த் சார் பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரீசெண்டாக தான் அவரோட மறைவும் ஏற்பட்டுச்சு. கடைசியாக எப்போ அவரை பார்த்தீங்க சார்? நான் கடைசியில் பார்த்தது எனக்கே ஞாபகம் இல்லை. 5 வருஷம் முன்னாடி கடைசி படம் என்ன பண்ணேன்னு கூட மறந்தது. ஏன்னா அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டோன்னே என் உடல்நலம் கூட நான் மைண்டில் வைக்கல. தினமும் அவரே நினச்சிட்டு இருப்பேன். என்னென்ன ஆட்டவன் சோதனை எப்படியெல்லாம் பண்ணுறான், ஏன் இந்த மாதிரி பண்ணுறான், அதாவது வாரி வாரி கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொடுக்குறானே என்ன அப்படின்ட்டு ரொம்ப எனக்கு மனசு உடைஞ்சிது. ஆனால் அப்போவும் ஒரு பேட்டியிலலாம் 2-3 பேட்டியில் சொல்லுவேன், உண்மையிலேயே அவர் முகத்தை பார்க்க இது எனக்கு இல்லை, சக்தி இல்லை. படத்தில் இவ்வளோ ஃபைட் பண்ணியிருப்பேன், இங்கே விழுந்திருப்பேன், எதை பார்த்தாலும் பயப்பட மாட்டேன், கண்ணாடி உடச்சிட்டு 2nd ஃப்ளோரோ 3rd ஃப்ளோரோ அது போடா ஜெய் ஸ்ரீராம்னு வந்துடுவேன். ஆனால் அவர் நேராக பார்த்துருந்தா எனக்கு ஹார்ட் வெடிச்சிருப்பேன். ஏன்னா ஏற்கனவே எனக்கு பிபி வந்து 270 தான் நான் அட்மிட் ஆனது. ஓகே. ஸோ ஹை ப்ரெஷரில் தான், சாகிற கண்டிஷனில் தான், இது ஃபுல்லாக சுயநினைவு இல்லாமல் போகிற நேரத்தில் தான் வந்து அட்மிட் ஆனது. ஸோ டாக்டர்ஸும் அட்வைஸ் என்னன்னா, ஒரு எமோஷன் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்காதீங்க, எமோஷன் ஆகிற வேண்டிய இடத்துல சாவு துக்கமோ கல்யாணத்தில் கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்துடணும், மேலே சவுண்டு கூட ரொம்ப நேரம் கேட்கக்கூடாது. ஓகே. அப்படின்ற மாதிரி எனக்கு கல்யாணத்தில் எப்படியும் சவுண்டு நிறைய இருக்கும், இது இருக்கும். தேட்டரில் சினிமா பார்க்கக்கூடாதுன்றார். அது இப்போ நேச்சுரலாக நான் பார்க்க மாட்டேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை டிவி கூட பார்க்காதீங்கன்னாரு. நான் டிவி பார்த்து கரெக்டாக 4.5 வருஷம் ஆகுது.
ஓகே. டிவியை பார்த்து இப்போ தான் 1 வாரம் ஆகுது டிவி வாங்கி. இல்லை புது டிவி மாதிரி இருக்கு. ஆமாம். யாருன்னா பார்த்துருக்கீங்களா 4.5 வருஷம் டிவியே பார்க்காம? ஓகே. டிவியை ஒரு படம் கூட பார்க்கல. என்ன நடக்குது, என்ன படம் ரிலீஸ் ஆகுது தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக அந்த பெரலிஸ் வந்து படுத்த உடனே ஏன்னா பாத்ரூம் போகிறது வந்து ஆள் தான் கூட்டிகிட்டு போகணும், கை பிடிச்சி இது பண்ணுறது. அதுக்கப்புறம் இப்போ நான் நல்லா எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கை காலெலாம் கொஞ்சம் ஆரோக்கியமாக இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. இன்னும் நல்லா வாக்கிங் ஃபாஸ்ட்டாக வரணும், ஸ்லோவாக இருக்குது. மற்றபடி எக்ஸசைஸ்லாம் நல்லா டக்கு 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 டக்குன்னு இந்த மாதிரி அந்த ஷோல்டர்கிட்ட எல்லாம் வந்து இதுவாகிடுச்சு. பட் பாடி வெயிட் இருக்கனால ஏஜ் அதிகமாகுது. இன்னொன்று அவங்க இன்ஜெக்ஷன் அந்த இது கொடுத்தது மருந்து வந்து இந்த மருந்து அது எப்படின்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக ஆகிற மருந்து. ஏன்னா கிட்னி வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாச்சுன்னா அந்த கிட்னியை வெளியே தள்ளிடும், அது உள்ளே இருக்கும். ஏன்னா முள் சாதாரண விரலில் முள் குத்தினா கூட முள் இருக்காது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பொருள் உள்ளே இருக்கும்பொழுது அது சேர்த்துக்காது. ஸோ அந்த கிட்னியை வந்து உறங்க வைக்கணும்னா அது வந்து அதை மைண்ட் பண்ணக்கூடாது, நான் வெளியேருந்து உள்ளே வந்திருக்கேன்றதை. மற்ற உறுப்புகள் வந்து சந்தேகப்படக்கூடாது இது வெளியேந்து வந்ததுன்னு. ஏன்னா எல்லாத்தையும் வந்து அப்படியே மூழ்கடிச்சிருப்பாங்க, கொஞ்சம் மந்தமாகவே இருக்கிற மாதிரி. அப்போ தான் வந்து அது வேலை செய்யாது. நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ எப்படின்னா சாதாரண யாரும் இப்போ ஒரு தும்பினாலே எனக்கு வந்து டப்புன்னு எஃபெக்ட் ஆகுது. ஆனால் பலம் இருக்கும், பலம் வேறு, சக்தி வேறு. உடம்புல வர சக்தின்றது பவுண்டை நம்ம அடிக்கிறது கூட அதெல்லாம் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தின்றது என்னென்னா இப்போது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுதுல்ல, சின்ன சின்ன மழை பெஞ்சவொடனே உங்களுக்கு பாருங்கள் டக்குன்னு சளி பிடிக்கும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். அதுவே யாருன்னா தும்முனா கூட உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அந்த சூழ்நிலை நம்ம. ஓகே. ஸோ அந்த தவசி படம் பேசும்போது கூட சொன்னீங்க வடிவேல் கூட ஒரு காமெடி வரும், இந்த மாலை போட்டுட்டு நீ இப்போ நான் உனக்கு போட்டேன் நீ எனக்கு போட்டேன்னு ஒரு காமெடி. அது சடனாக எடுத்தது. ஓகே. அது இப்போ என்னென்னா ஊருக்குள்ளே வர்ற என்ட்ரன்ஸு. ஸோ எப்படி அது டக்குன்னு அது லாஸ்ட் நாள் தான் எடுத்தாங்க. ஓகே. அது அந்த சீனே இல்லை ஆக்சுவலி. நான் நேராக வீட்டுக்கு வர மாதிரி தான் சீனு. வடிவேல் அன்னைக்கு டேட் இருந்தது. சரி, வடிவேல் டேட் இருந்தது. சரி போகிறதுக்கு ஒரு காமெடி மிக்ஸ் பண்ணிவிடுவோமே அப்படின்ட்டு 5 மணிக்கு ஆரம்பிச்சிது. சாயந்தரம் 5 மணிக்கு தான் ஆரம்பித்தோம். கரெக்டாக பூவெலாம் டக்கு டக்குன்னு வாங்கிட்டாங்க. 4 மணிக்கு தான் மைண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு பேக்கப் ஆகிடுச்சு. 1 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுன்னு சாப்பிட்டு நான் கிளம்பலான்னு தான் இருந்தேன் ரூமுக்கு. 3 நாள் ஃபைட்டு, 3 மற்ற அந்த ஊமு பண்ணோட அந்த சீன்ஸு அதெல்லாம் ஒரு ஹாஃப் டே முடிஞ்சிடுச்சு. நான் கிளம்பலான போது டைரக்டர் சொன்னார், இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு காமெடி பண்ணிடலாம். பண்ணலாம் சார், அது நான் ஃபுல் டேக்கு தானே சம்பளம் வாங்குறேன், அப்புறம் என்ன இதில் என்ன இருக்குது. அப்போ தான் என்ன பண்ணாங்க, அந்த பஸ்ஸு அங்கே ரூட்டு பஸ் இருந்தது, அங்கே பர்மிஷன் வாங்கி டப்புன்னு இறங்குற மாதிரி அவ்வளோதான். ஆமாம். அப்புறம் பஸ்ஸு விட்டுருவாங்க. வந்தோன்னா டண்டனக்கன்னு வந்துட்டு இருப்பான். வரும்போது நான் பார்த்துட்டு இருப்பேன், என்னடா நம்ம இறங்கி வந்துருக்கோம், ஒரு பையில நம்மளை மதிக்க மாட்டான்றான்னு பார்த்தா அப்படி பார்ப்பேன். வாடா அப்படின்னு. எங்கே போகிறேன், சாவுக்கு போகிறோம். எதுவாக இருந்தாலும் எனக்கு மரியாதை செலுத்திலாம் போகலாம். உனக்கு மாலை போட்டால் நீ செத்து போன மாதிரி இருக்கக்கூடாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, மாலை போடுறாங்க. போடலாம் என்ன பண்ணுவோம், பலாரம் போட்டோம் டம்முன்னு வந்துடும். இன்னும் மாலை உங்களுக்கு வந்துடும். இன்னும் உங்கள் இதில் மாலை வந்துருச்சுன்னா நீ எனக்கு போட்டேன் நான் உனக்கு போட்டேன்னு சொல்லி திருப்பி அவனுக்கு சார்ஜ் பண்ண. அதனால காமெடியாக சடனாக எடுத்தது. அது முடிச்சு தான் டக்குன்னு சொல்லுவேன், அக்கா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு கியூ. அப்போ ஒரு மேல வர அடிக்கும், அப்புறம் 2 பேரும் போட்டுட்டே போவீங்க. அதே மாதிரி வந்து முகவரி படத்துல வந்து முதல்ல வாங்கணும், அப்புறம் தான் கட்டணும். இந்த விஷயத்த வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பேட்டியில வந்து எதர்ச்சா சொல்லும் போது உங்க டைலாக் வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அது அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இது என்ன இது நல்லா இருக்கே அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்லப்பா இது ஒரிஜினலா பொன்னம்பலம் சார் இந்த படத்துல பண்ணாதான் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு. அந்த மாதிரி காமெடி விஷயங்கள் எல்லாம் யார் சார் உங்களுக்கு இன்புட் கொடுப்பா? டேரக்டர் சொல்லுவாங்களா இல்ல நீங்களே பண்ணிடுவீங்களா? நானே இதை பண்ணிடுவேன். நீங்களே பண்ணிடுவீங்க. ஓகே. இந்த துல்லாத மனம் துள்ளன்னு நினைக்கிறேன். ஆமா, விஜய் படம். அதில் கூட அந்த 20 அதெல்லாம் நானே தான். ஏன்னா உள்ள வந்தேன். இப்போ டைரக்டர் சொல்லியிருந்தாங்க டாமினேட் பண்ணுற மாதிரி சீனு, ஹீரோ வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி சீனு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை குளிக்கத்தை எட்டி பார்த்த மாதிரி அதில் ஆவேசப்பட்டு அந்த பொண்ணு வந்து நீ இவ்வளோ தூரம் பேசுறது கூட எனக்கு பெருசாக தெரியல, அவனை ஒரு அரைஞ்சிருக்கலான்ட்டு சொன்னவனை தான் வந்து அடிக்க வருவார். ஸோ நான் சொன்னேன் எப்படியே என்ன அடிக்க தான் போகிறாங்க, எப்படின்னு வெறுப்பேற்றுறமே ஆடியன்ஸில் அடிக்கணுன்ற எண்ணம் கொண்டு வந்தால் தான் பொன்னம்பலம்.
ஓகே. சும்மா பேசினே இருக்கும்போது என்னடான்னு சொல்லி அடித்தா அது ஒரு ஃபைட்டு, அது எல்லாரும் தெரியும், மாமலம் வந்து போகிறது. ஸோ அடி வாங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணேன். சரி என்னதான் நக்கலாக பண்ணால் நல்லா நக்கலாக பண்ணலான்னா பார்த்தேன். பக்கம் இன்ஸ்பெக்டர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இது அது என்ன பேர் தெரியல, அது வச்சுட்டு டாய் கெய்வி இனிமேல் வந்தால் லேட்டாக தான் வரணும் அப்படின்னு. அது நல்லா ஆடியன்ஸுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த முகமுறையிலேயே முதல்ல வாங்கணும், அப்புறம் தாண்டணும், அப்புறம் தாடி கட்டணும் அப்படின்னு அவர் மணிவண்ணன் வந்து சொல்லுவார். இனிமேல் நாங்களுக்கு லைஃப் வந்துருச்சு, அப்படி வீடு ஃபுல்லாக ஏசி பண்ண போகிறோம், அது பண்ண இது போகிறோம். அவன் முதல்ல வாங்கின கடத்தை கொடுக்க வக்கு இல்லை, இதில் வேறு கக்குவதுலேருந்து பார்த்து இது வரைக்கும் உங்களுக்கு ஏசியில் போகிறோம். அப்போ தான் அஜித் வருவார், கொஞ்சம் நம்ம கிண்டல் பண்ணணும், ஃபைட்டு ஸ்டார்ட். ஓகே. செம சீன் சார் அது. இல்லை அது நான் டைரக்டர்ஸ் எனக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம சொல்லும்போது அந்த காமெடியை வந்து என் பாடி லாங்குவேஜுக்கு அப்படி சொல்லி அடி வாங்கினா தான் அது ஒரு முறை. சினிமாவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் படத்தில் எப்படி ஒரு 3 அடி வாங்கின பிறகு அது ஒரு அடி அடிப்பார், அந்த மாதிரி ஒரு கேவலப்படுத்தி ஒரு டைலாக் வரும்போது தான் ஹீரோ கோவத்தை நடிக்கும்போது அது திருப்தியாக இருக்கும். ஓகே. ஸோ வந்து இப்போ இந்த சினிமா வாழ்க்கையில் வந்து நீங்கள் என்னைக்காவது வந்து இப்போ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ரொம்ப ஆடிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு? இல்லையே, எனக்கே சினிமாவில் எத்தனை வருஷம் ஆச்சுன்னே தெரில. இப்போ எல்லாரும் என்ன சொல்ல போய் தான் நம்ம இந்த வருஷம் வந்துமா இவ்வளோ நடிச்சுமா இதில் படம் எதுவுமே எனக்கு இத்தனை வருஷம் போனது எனக்கு தெரியல, உண்மை அதுதான். பட் நான் எதுவுமே சாதிக்கணும்னு வரல, சாதிக்கணும்னு நினச்சது ஒன்றே என் ஃபேமிலியை செட்டில் பண்ணணும் அவ்வளோதான் நினச்சி வந்தது தவிர. ஏன்னா சினிமாவில் எங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய ஆள். இன்றைக்கி நான் சம்பாதிக்காமல் சொத்து இருந்தாலே இன்றைக்கி எப்படி ஒரு 600 கோடி இருக்கும் எனக்கு, எங்கள் அப்பா சொத்து. உங்கள் அப்பா சொத்து? ஆமாம், பூந்தமல்லியில் அவ்வளோ இடம். எங்கள் சொந்த ஊர் இங்கே தான். அவங்களுக்குள்ள அண்ணன் தம்பிங்க கொஞ்சம் கிளாஷ் ஆகி இடத்தெல்லாம் விற்று, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலி விஜயவாகினி ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, அதுக்கு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் எங்கள் அப்பா தான். டோட்டல் ஸ்டுடியோக்கு நாகிரெட்டி பர்சனல் பிஏ. ஸோ எங்கள் அப்பா தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, முத்துராமன், கே.ஆர். விஜயா எல்லாருக்கும் சம்பளம் எங்கள் அப்பா தான் கொடுப்பாரு. ஏன்னா முன்ன வந்து எப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு செக்கு கொடுக்கறது, வீட்டில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பணம் கொடுக்கலாம். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. எவ்வளோ பேர் நடிகராக இருந்தாலும் சரி, அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் வந்து உட்காந்துருந்து மேனேஜர் கையெழுத்து இது போட்டு ஃபில்அப் பண்ணி ப்ரொடியூசர் சைன் போட்டு அந்த இடத்துல தான் கொடுக்குற வழக்கம். ஏன்னா அதுதான் மரியாதை அந்த காலத்தில் இருக்குது. இப்போ மாதிரி கிடையாது. இப்போ மாதிரிலாம் வந்து டக்குன்னு சம்பளம் வந்து நம்ம பேசினே இருப்போம், ஃபோனில் அப்படி டக்குன்னு ஜிபே பண்ணிடுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போல்லாம் வந்து எப்படின்னா ஒரு படத்தில் நடிக்கணும்னா அவங்க வந்து அக்ரிமெண்ட்லாம் வந்து ஆஃபீஸில் தான் பண்ணணும், அவங்களோட ஆஃபீஸ் வரணும், எவ்வளோ பெரிய ஹீரோ இருந்தாலும் சரி. அப்படி இருந்தது அந்த காலத்தில். போய் எங்கள் அப்பா அப்போது அதில் இருந்தார், ஏகப்பட்ட சொத்து இருந்தது. அதுக்கப்புறம் சினிமாக்காரன்னு சொல்ல வேணப்பா, மேலே கீழே எல்லாம் வந்து தானே போவோம். அப்புறம் இது ஒரு படம் எடுத்தார், நம்ம டிஸ்கோஸ் ஆன் தி ஃபாதர் விஜயபுரி ஆனந்தன், அவர் வச்சு படம் எடுத்ததா சொன்னாங்க. அது பார்த்துட்டு நின்று போச்சு. கொஞ்சம் பணம் நடுவில் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு இது வந்தது. டோட்டலாக பூந்தமல்லியிலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்தாங்க. அவர் டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணாங்க. ஆனால் அப்போ வந்து அந்த வேலைலாம் கிடையாது. நான் சொல்கிறது 1960க்கு முன்னாடி நினைக்கிறேன், 57 என்னமோ கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி இருந்தால் அது கதை வேறு. இன்றைக்கி ஷாவ்லன்ஸ் கம்பெனி பக்கத்தில் இருக்கிற இடம்லாம் உள்ள காடு வெட்டியே எங்களுக்கு தான். விஜய் அந்த இடம் பேர் நல்ல பேர், அது வீரராகவபுரம். ஓகே. இப்போ எங்கள் அண்ணன் பேர் கூட அதான், வீரராகவபுரம் அம்பலம். அவர் எங்கள் அண்ணன் பேர். ஸோ அந்த காடு வெட்டியில் பூந்தமல்லி ஆவடி போடுற ரோட்டில். நான் அந்த பக்கமே போகிறதில்ல. எங்கடா போனோம், இது உங்கள் இடம், இது நீங்கள் யாரான வைத்தியத்தில் இருக்கோம், நம்ம இது சரி யாராவது என்ன எப்போ கொண்டு போகிற, யாரும் கொண்டு போகிற வாயில தான் சொல்லிக்க முடியும், இது ஏன் இடம், இது உங்கள் இடம்னு. இருக்கிறது 6 அடி தான். அதில் நம்ம போய் பின்னாடி 100 புதைக்க போகிறாங்க. எதுக்கடா அதை பற்றி யோசிச்சுங்க, இருக்குமா 3 வேளை சாப்பாடு கிடச்சிதா, சந்தோஷமாக தூங்கணுமா, ஓகே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ வந்து இறுதியாக நீங்கள் சினிமாவில் இருந்தாலும் அரசியலையும் அப்பப்போ இருந்திருக்கீங்க. கடைசியாக அப்போ வந்து பிஜேபியில் இணைஞ்சிருந்தீங்க. எப்படி இருக்கு அந்த இப்போ பிரதமர் வந்து? இல்லை, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு எதுலையுமே ஈடுபாடு இல்லை. ஜெயலலிதா அம்மா இருந்தேன். ஆமாம், நான் அவங்ககிட்ட தான் இருந்தேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து என் பிரதரே வந்து அந்த மாதிரி ஒரு 5 வருஷம் பிஏ வந்தார் என் பிரதர். ஸோ எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான் அவங்க. நான் கூட அவங்க பார்த்து என்னை கேட்கும்போது விரும்பாக்கிறதுக்கு எம்எல்ஏ தொகுதி எனக்கு எம்எல்ஏவாக நிற்க சொன்னாங்க. இல்லைம்மா, எனக்கு வந்து ஏற்கனவே சினிமாவில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், திருப்பியும் வந்து கஷ்டம் வேண்டாம். என்ன எல்லாரும் எம்எல்ஏ கோசரம் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, ஏன் கொடுத்தா வேணான்னு. இல்லைம்மா எனக்கு வேண்டாம், எங்கள் கூட படித்தர் ஒருத்தர் இருக்கார் VN ரவின்னுட்டு, அவருக்கு கொடுங்க அப்படின்னு. அதேமாதிரி அவருக்கு தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து பார்த்த சாரதி என்பவர் விஜயகாந்த் கட்சி சார்பாக அவர் இருந்தாங்க.
சரி எல்லாம் ஒன்றோட ஒன்று தான் நடக்கும். ஆனால் அதுக்கப்புறம் VN ரவி நின்னார், அவர் ஜெயிச்சார். ஸோ எனக்கு வந்து இதில் பெரிய நாட்டம் கிடையாது அரசியலில். காரணம் என்னன்னா, உலகத்தில் திருத்தவே முடியாது என்ற ஒரு விஷயம் என்னன்னா அரசியல் தான். எதை வேணாலும் திருத்திடலாம், அரசியலை மட்டும் திருத்தவே முடியாது. ஆண்டவனே வந்து பிறந்தாலும் இங்கே அரசியலை திருத்த முடியாது. இன்றைக்கி இருக்கிற ஜனங்களோட மனநிலை நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிற மனநிலை நாளன்னைக்கு இல்லை. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், மக்கள் வந்து எல்லாரும் நல்லவங்க தான். யார் எந்த கட்சி தலைவர்களும் ஒன்றும் யாரும் இது பண்ண போகிறது, எல்லாரும் நல்லவர் தான். சந்தர்ப்பங்கள் மாறும்பொழுது எல்லா ஜனங்கள்லாம் வந்து யோசிக்கணும் ஒவ்வொரு வாட்டியும். ஸோ ஒரு புதுமை வந்துக்கிட்டே இருக்கணும், அப்படி தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் நல்லாட்சி எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு நல்லது தான். எனக்கு தேவை ஒரே வந்து கான்ஃபிடென்ட். எனக்கு என்னென்னா, எந்த கட்சியாக வரட்டும், யாராக ஜெயிக்கட்டும், யார் வேணாலும் தலைவராகிருங்க. என்னைக்கு வந்து இந்த ஊரில் வந்து பிச்சைக்காரனே இல்லை. எங்கே போனாலும் பார்த்தா இங்கே பவர் ஹவுஸு, கோடம்பாக்கம், பாண்டி பஜாரில் அதே மாதிரி வீடு இல்லைன்னு எனக்கே இதுவாக இருக்குது. பல பேர் பல்லாயிரம் கோடி இன்றைக்கி பேப்பரில் படுவோம் பார்த்தா இங்கே 500 பிடிப்பட்டது, 500 கோடி, அங்கே ஒரு 1000 பிடிப்பட்டதுன்றாங்க. அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே போவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து கொடுத்துருவாங்களா என்னென்னு அதுவும் எனக்கு தெரியல. எடுத்துக்கிட்டு போய் ஏன்னா தமிழ்நாட்டில் பிடிச்ச பணத்தை தமிழ்நாட்டுக்கே செலவு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 5000 கோடி பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாமல் எந்த ஊரில் நிறைய லஞ்சம் இது எடுத்து மக்களுக்கு கொடுத்துடணும் அதே ஊருக்கு. சும்மா இது ஒரு ஆசை. ஆமாம், பார்த்தா பேப்பரில் பார்த்தா திடீர்னு பார்த்தா இவ்வளோ பிடிச்சாங்க, அவ்வளோ பிடிச்சாங்க, கரூரில் 500 கோடி, இங்கே அந்த பணம் எங்கே போச்சு, யார்கிட்ட கொடுத்தாங்க, ஒரு போர்டில் கூட எழுதி காட்டுங்கன்னா அது எனக்கு புரியாத புதிராக ரொம்ப வருஷமாக இருக்குது எனக்கு. ஓகே, அது அது என்ன எனக்கும் தெரியல, மக்களுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுனா தெரியுமா? எனக்கு தெரியாது. இல்லை பிடிச்சாங்கன்றாங்க, பிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ 5000 கோடி பிடிச்சிருக்காங்க. அந்த பணம் எங்கே கொண்டு போவாங்க? புரியுது. எனக்கும் தெரியல, ஒரு விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது. ஆமாம், அதாவது எனக்கு தெரிஞ்சு கேமரா எல்லா இடத்துலையும் வச்சிடணும், போலீஸ் ஸ்டேஷனில் கூட வச்சிடணும், கோர்ட்டில் வச்சிடணும். ஆமாம், சும்மா ரோட்டில் வைக்கிறதோட எது என்ன சம்பவம் என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு தெரியல, மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ எல்லா இடத்துலையும் கேமரா வச்சிடணும். போலீஸ் ஸ்டேஷன் உள்ள கேமரா வச்சிடணும், யார் அக்யூஸ்ட் வராங்கணும். அதேமாதிரி தண்டனை கொடுக்குறது கூட என்ன பண்ணணும், எல்லா பெட்ரோல் பங்க்லையும் ஒரு சின்ன சின்ன ஜெயில் மாதிரி வச்சிடணும். இந்த ட்ரக் டிரைவெலாம் இருக்காங்கல்ல, பிடிச்சா நீட்டு அங்கெல்லாம் போடக்கூடாது. பெட்ரோல் பங்க்லேயே வந்து நம்ம பிக் பாஸில் ஒரு குட் வச்சு ஜெயில், ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் ஒன்று வச்சு, ஆமாம், ஒரு ஜெயில் மாதிரி வச்சாங்களே, டாய்லெட்லாம் உள்ளே வச்சு யார் ட்ரங்க் டிரைவ் வந்தாங்களோ அதை நம்ம பெட்ரோல் பங்க் இருக்குல்ல அதில் ஒரு தனியாக அந்த டாய்லெட்லாம் போகிறாங்களோ அதேமாதிரி இது ஒரு குட் வச்சிடணும். வரோம் பெட்ரோல் போடுறவங்க பார்ப்போம், கார் ஓட்டுறோம், யார் இவங்க வேகமாக தண்ணி அடித்து ஓட்டுறதுனால இருக்குது, ஐயோ இது ஓட்டு எல்லாம் 10,000 சிங்கப்பூரில் அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே, என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாட்டி சொல்லி பார்ப்பாங்க, 2வது வாட்டி தப்பு செஞ்சேன், நோ பார்க்கிங்கில் வண்டி விடுறது, கோட்டை தாண்டி நிப்பாட்டுறது. இவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்க, பார்க்கெல்லாம் பெருக்க விடுவாங்க. அது பெருக்க விட்டாலும் பரவாயில்ல, கேமரா வேறு வச்சு ஒளிபரப்புவாங்க அதில், லைவ் ஆகுவாங்க. ஆமாங்க. ஓகே, காலையில் 9 மணி நிகழ்ச்சி வரும், 7 மணி அன்று நிகழ்ச்சிகள் போட்டு சிலாங்கூரில் இருந்து 4 பேர் இது லைன் போட்டு நின்னதுனால தாண்டி நின்னதுனால அவங்களுக்கு எல்லாம் மூஞ்ச மறைச்சின்னு பெருக்குவாங்க. காமெடியாக இருக்கும். சின்ன சின்ன தண்டனை கொடுத்தா போகும். ஏன்னா இப்போ என்ன பண்ணால் பாவம் ஜனங்களை குடிக்க சொல்கிறாங்க. அவன் குடிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் ஆட்டோ போகிற செலவு காசு இருந்தால் அவன் ஆஃப் அடிச்சுட்டு போக மாட்டான், அவன் பெக்கோட போடுறான். அடித்து பெக்குக்கு வட்டியை போட்டு போகிறான், பாடுறா 10,000 வாசல்லேருந்து பிடிச்சிடுறாங்க. இப்போ சில விஷயங்கள்லாம் நிறைய சொல்லலாம், அது வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ ஃபாரின்லாம் எனக்கு தெரியும், நான் ஒயின் ஷாப்லாம் பார்க்கவே இல்லை. எங்கே தனியாக எங்கன்னா ஒன்று இருக்கும். நான் போவேன், அன்றைக்கி சரவணபவன் ஹோட்டல்னாங்க, நான் உள்ள ரொம்ப இதுவாக இருக்கும்னு பார்த்தா ஒரு ரூம் தனியாக இருக்குது. என்ன பார்த்தா சரக்கு அடிக்கிறது, டீ கடை வாசலில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, டீ கடையில் விற்கிது. எங்கள் ஹோட்டலில் இந்த இட்லி தோசைலாம் விற்கிறாங்க, சிகரெட் பாக்கெட் மாதிரி ஒரு அலாரம் வச்சுருக்காங்க. அலமாரி அலமாரியில் உள்ள சிகரெட்டு, கீழே எல்லாம் ட்ரிங்க்ஸு, குவார்ட்டரு ஆஃபெல்லாம் இருக்குது. ஒரே இடத்துல பெருசாக ஸ்டாக் பண்ணி வைக்கிறது இல்லை.
அடுத்த கடைக்கு போனாலும் அதே மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஹோட்டல்லையும் நான் சொல்கிறது ஹோட்டல்லாம் லைனாகவே இருக்கும். அவங்க 10 ஹோட்டல்னா 10 ஹோட்டல் இருக்கும். ஸோ சேர்லாம் வந்து ஹால் மாதிரி இருக்கும், பெருசாக கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இதுவும் எல்லோரும் தண்ணி அழகு மீறிலாம் அடிக்க மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் திருப்பி அடிப்பாங்க. ஆனால் அதே மாதிரி ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹெவி பனிஷ்மெண்ட்டு. எங்கே வேணாலும் தண்ணி அடிக்கலாம், அது வந்து சுதந்திரம். அதே மாதிரி இங்கே வந்துட்டு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது போய் காலையில் டாஸ்மார்க்கு 10 மணிக்கு திறக்கிறாங்க, 2 மணிக்கு திறக்கிறாங்க, பஞ்சாயத்து ஒருத்தன் குடிச்சிட்டு அங்கே போட்டுக்கிறான், இங்கே போட்டுக்கிறான். அந்த ப்ரொடெக்ஷன் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே குடிக்கிற மாதிரி குடிக்கிறது, அங்கே மாட்டுறது, இது 10,000 அவள் தான் முடிஞ்சு வச்சுக்காது. எதுக்கு இல்லைன்னா பேசாமல் ஒரு எதனா சொல்லிடணும். வீட்டில் வந்து கையெழுத்து வாங்கி கொடுக்குற மாதிரி ரேஷன் கடையில் தான் கொடுப்பாங்க சரக்கு. அப்படின்னா ரொம்ப நாளாக இருக்கும். வீட்டில் சொல்லுவாங்க, டே என்னடா 5 ஃபுல்லு தான் அலோட், 5 கிலோ அரிசி ஃப்ரீ, 5 கிலோ சரக்கு காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு. பொம்பளை விடுவாளுங்களா? காலி பக்கத்து மண்டை வச்சு எங்கேயும் விற்க கூடாது. ஒன்று அப்படி பண்ணிடணும். சும்மா நிறுத்துன்றது. அப்புறம் சிகரெட்டு புகையில விற்கிறது. அப்புறம் வெளியே வந்து அதே புகையில தூள் தான் இதில் பாக்கில் போடுறாங்க, அதை பிடிக்கிறாங்க. இங்கே சிகரெட்டு ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் நடக்குது. அதுமாதிரி எல்லாத்தையும் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் சிரிப்பாக காமெடியாக வருது எனக்கு எல்லாம் பார்த்து. அதான் சொன்னேன், வல்லரசு நாடு என்பதை விட வள்ளல்கள் உள்ள நாடாக மாறணும். தீய பழக்கத்தை வந்து ஒரு லிமிட்டுக்கு எல்லாம் வச்சிடணும். அதேமாதிரி இந்த ப்ராஸ்டியூஷனு பாம்பேலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுமாதிரி விட்டுறணும். எல்லா இதுக்கும் அங்கே விற்கிறது, இங்கே இது பண்ணுறது. அதேமாதிரி கோவாவில் கம்மியாக இருக்கிறது, அங்கே பார்த்தா கிளப் இருக்கும், இங்கே பார்த்தா கிளப் இல்லை. ஏன் அந்த பாரபட்சம்? தேவையில்லாமல் இங்கேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. உண்மையிலேங்க இப்போ கற்பழிப்புலாம் கம்மியாகிடும். வெளியே போடணும். நீ எப்படி சிகரெட் பிடிக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுற, வாயெல்லாம் வெந்து போய் கேன்சர் வருதுன்னு, அதேமாதிரி ப்ராஸ்டியூஷன் வீடு போட்டு வெளியே ஒரு போர்டு போடணும். ஃபுல்லாக எய்ட்ஸ் வந்து எப்படி சத்தானுங்கன்ட்டு போர்டில் போட்டோலாம் போடணும். இன்னும் கேட்டால் முக்கியமாக 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முக்கியமான விஷயம். அரசாங்கம் இது பண்ணுச்சுன்னா கோயில் கட்டி கும்பிடுவேன். 10ஆம் கிளாஸ் முடித்து, ஏன்னா 16ஆவது பேர் போவாங்க இல்லை காலேஜ், அதுதான் விஷயம். 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது முக்கியமாக ஆண்களுக்கு, மாணவர்களுக்கு மட்டும், மாணவிகளுக்கு இல்லை, மாணவர்களுக்கு மட்டும் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள் குழந்தை எப்படி பிறக்குது அப்படின்றத வீடியோவில் காட்டணும். அதை பார்த்தானு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தரும் ஐயோ தன் தாய் இப்படி தான் கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி நம்மளை பிறக்க வச்சாலான்னு மைண்டு வந்துடுச்சுன்னா அவன் லவ் பண்ணுற பொண்ணை தவிர மிச்சம் எல்லாருமே சகோதரி தான் நினைப்பான். இது வந்து பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலே நான் சொல்கிறேன், நாட்டில் வந்து கற்பழிப்பு இதெல்லாம் கம்மியாகிடும். 10ஆம் கிளாஸ் முடித்த பிறகு எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு ஒவ்வொரு கிளாஸில் இதை ஓப்பனாக, ப்ரெக்னென்சினா என்ன, நீ எப்படி இந்த உலகத்தில் பிறந்த, நீ ஏற்கனவே சித்திரவதைப்பட்டு தான் ஒரு தாய் தன்னை பெற்றிருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டானா தப்பு செய்கிறது எனக்கு தெரிஞ்சு 99% கம்மியாயிடும். அது மாதிரி ட்ரக்ஸுன்றது நம்ம இப்போ நல்லா இப்போ சட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப சிவியராக இருந்தது தான். இல்லை இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா ஒரு வச்சிடணும். இந்த ஒரு காலகட்டம் துபாய் மாதிரி 4 பேருக்கு எல்லாம் பண்ணால் தான் அதுக்கப்புறம் அது கதைக்கே வரமாட்டாங்க. ஓகே, சரி, எது நேரம் நம்ம சொல்லி ஆயிரப்போகுது. ஆமாம், நானும் இன்னும் கொஞ்ச நாள் போய் சேர்ந்துருவேன். இன்னொருத்தன் வந்து எவனா சொல்லுவான், அவனும் சேர்ந்துருவான். எப்படி நாடு வந்து தெய்வமே வந்தாலும் சரி, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இதுதான். ஓகே, அதனால் சொல்லலாம், பேசலாம். நான் கூட தெரிஞ்ச சின்ன வயசில் தண்ணி அடித்தேன். இப்போ சொல்கிறேன் நான் சாப்பிடாதேன்னா சொல்கிறது யோகிதில்லை எனக்கு. இப்போ ரஜினி சார் கூட அன்றைக்கி சொன்னார், எனக்கு நானே சூனியம் வச்சுக்கிட்டேன். உண்மைதான். அது யாரும் கேட்க மாட்டாங்க. சின்ன வயசில் எப்படி கேட்பேன்? நீ நல்லா சொன்ன கேட்பேனா? அதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த பெண்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்துது, இது பண்ணுறதெல்லாம் வந்து குழந்தை எப்படி பறக்குதுன்றது 10ஆம் கிளாஸ் முடித்த உடனே ஒரு ஷோ ஒன்று போட்டு காட்டிடணும். பார்த்துட்டு போடா, இனிமேல் போகும்போது மண்டையில் வந்து பொம்பளைங்கன்னா என்னென்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். சூப்பர். மக்களே கோச்சிக்காதீங்க, நல்லது கெட்டது தப்பாக எதனா சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. ஜெய் ஸ்ரீராம். இன்று போல் என்றும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம். ஓகே, எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஜெய் ஸ்ரீராம். நன்றி சார், நன்றி. GRT शुभ आरंभम. GRT Jewelers. Meenakshi Medical College, Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAAC. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.